சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிள்ளையார் வந்தாச்சு. உங்கள் வீட்டில் வந்தாச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து எப்பயுமே நல்ல நாள் அதுமா இந்த மாதிரி இலை கோலம் வந்து போட்டு விட்டுருவாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே மாமியார் வந்து போயிட்டு கோலம் போட்டுட்டு வந்துட்டாங்க. நான் எப்பயும் போல் எல்லா வீக் டேஸ் மாதிரி இன்றைக்கும் காலையில் வந்து 5 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி ஃபுல் வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி பிள்ளையார் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அழகாக க்யூட்டாக உட்காந்துருக்காரு பாருங்களேன். ஸோ இன்றைக்கி என்ன நான் சமைச்சேன்ட்டு சொல்லிட்டு நான் இந்த கவர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு சுண்டல், அதுக்கப்புறமா வந்து 3 விதமான கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் அப்பம் வேற வச்சிருந்தோம். அப்பம் வந்து மில்லட் மாவில் பண்ணது, வடை, பாயசம், பருப்பு பாயசம், இட்லி, இது எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல், கீரைக்கூட்டு, பருப்பு ரசம், முள்ளங்கி சாம்பார், இதையும் வச்சாச்சு. பருப்பு தனியாக வேறு எடுத்து வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே வந்து நானும் என் மாமியாரும் காலையில் எழுந்துச்சு கடகடன்னு செஞ்சு முடிச்சாச்சு. டைம் போனதே தெரில. காலைல 10:30 மணிக்கு நல்லா பூஜை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. டாட்டா.